ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. ஒரு நாள் இயேசு கெனசரேத்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறை வார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது ஏரிக்கரையில் 2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர் படகை விட்டு அதில் இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தனர். அப்படகுகள் ஒன்று சீமோனியது. அதில் இயேசு ஏறினார். அவர் கரையில் இருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்திற்கு கற்பித்தார். அவர் பேசி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். அப்படியே அவர்கள் செய்து பெருந்திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிளிய தொடங்கவே மற்ற படகில் இருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு செய்கை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து 2 படகுகளையும் மீன்கள் நிரப்பினார்கள். அவை முழுகும் நிலையில் இருந்தன. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பட்டை கண்டு திகைப்புற்றனர். சீமோனுடைய பங்காளிகளான செபடியோவின் மக்கள் யாக்கோப்பும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதனை பிடிப்பவன் ஆவாய் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்த பின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. மூங்கில் தெரியுமில்ல, எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த மூங்கில் பெம்பு மூங்கில் அதை விதைத்தை பின் அந்த மூங்கில் விதைத்ததை பின் எவ்வளோ காலமாக அந்த மூங்கில் எடுக்கும் அது துளிர்றதுக்கு? மண்ணிலேருந்து அந்த விதை எவ்வளோ காலம் எடுக்கும்? பெம்பு எவ்வளோ காலம் பார்த்துருக்கிறீங்களா? எல்லாரும் மூங்கில் பார்த்துருப்போம். எவ்வளோ காலம் எடுக்கும் மண்ணிலேருந்து வெளியே துளுக்கிறதுக்கு? 1 மாதம், 2 மாதம், 5 மாதம்? எவ்வளோ காலம்? இந்த பெம்புவை மண்ணில் போட்டோன்னா அந்த விதை எவ்வளோ காலம் எடுக்கும்? அதெல்லாம் எங்கள் ஃபாதர் நாங்களாம் பார்க்குறது மூங்கிலெல்லாம். நம்ம வாழ்க்கையை பார்க்குறதுக்கு நேரம் இல்லை. இந்த மூங்கில் 5 வருஷம் பிடிக்கும். 5 வருஷம் அது துளுத்து விடுறதுக்கு 5 வருஷம் பிடிக்கும். 5 years. 5 வருஷம் முடிஞ்சோடனே அது 5வது வருஷம் படபடன்னு மேலே ஏறிக்கிறோம். அப்படியே ஒரு சில மாதங்களில் அது உயரமாக போயிடும். எத்தனை அடி போவோம்? how many feet? எத்தனை அடி தூரத்துக்கு உயரத்துக்கு போவோம்? மூங்கில பார்க்கலீங்களா? பார்த்துருக்கீங்க தானே? 100 அடிக்கு மேலே போவோம். 100 feet high it will go.
ஜப்பானில் இருக்கும்போது நான் பார்த்த 2 பக்கமும் அவ்வளோ மூங்கில், ஒரு ஒரு கிராமமே மூங்கில் மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மூங்கில் 5 வருஷம் ஏன் எடுக்குது? அந்த 5 வருஷம் என்ன நடக்குது? அந்த விதையை பார்க்க முடியாது. 5 வருஷத்துக்கு அப்புறம் படபடபடன்னு மேலே உயரமாக போகுது. ஒரு சில மாதங்கள்லேயே வந்து 100 அடி போகுது. 100 அடிக்கு மேலே கூட போகும். மோர் தென் 100 feet. ஏனென்றால் அந்த மூங்கில் அந்த 5 வருஷம் அதோடைய வேர் ஆழமாக மண்ணில் போய் கொண்டு இருக்கிறது, ஆழமாக பதிந்து கொண்டிருக்கிறது, ஆழமாக இன்னும் போக போக போக. ஏன் அந்த மூங்கிலோட அந்த அந்த வேறு அவ்வளோ ஆழமாக போகுது என்றால், அவ்வளோ வலிமையும் சக்தியும் அந்த 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 வேருக்கு இருந்தால்தான் அந்த மூங்கில் 100 அடிக்கு மேலே நிற்க முடியும். If the roots are very shallow, the bamboo will not be able to stand. அது ஸ்ட்ராங்காக இருக்கிறனால தான் அது அவ்வளோ தூரத்துக்கு போக முடியும். இப்போ ஃபவுண்டேஷன் பண்ணுறோம்ல ஒரு பில்டிங்க்கு, அது ஆழமாக பதியணும், அப்போ தான் அந்த பில்டிங் கங்குன்னு நிற்கும். அதே போல தான் அந்த மூங்கில். இது என்னத்தை வெட்டி சொல்கிறேன் இந்த மூங்கிலை பற்றினா, இன்றைய நற்செய்தியில் பெத்ரு அவரோட வேலை என்ன வேலை? மீனவன், மீன் பிடிக்கிறவன். மீன் பிடிக்கிறவன் அங்கே தான் ஊறி கிடப்பாங்க, தண்ணியில் கடலில் தான் இருப்பாங்க. ஆமாவா இல்லையா? இயேசு திடீரென்று வந்து சொல்கிறாரு, ஒரு நாள் முழுதும் படகுல இருந்து மீனை பிடிச்சி ஒரு மீன் கிடைக்கல. அவர் இயேசு சொல்கிறாரு, போய் அந்த படகுல வந்து அந்த விலையை போடுங்க. அவர் திரும்பி சொல்கிறாரு, ஐயா ஒரு நாள் முழுதும் இருந்தோம் ஐயா, ஒரு மீன் கிடைக்கல, நீங்கள் போய் சொல்கிறீங்க போட சொல்லி. ஆனால் நீங்க சொன்னதுனால, இயேசு சொன்னதுனால நான் போடுவேன். உடனே போய் போடுறாரு. அந்த கதையை பற்றி உங்களுக்கு தெரியும். திரளான மீன், அவ்வளோ மீன் கிடச்சி, அந்த படகு முழுகிற அளவுக்கு அவ்வளோ மீன் கிடச்சிச்சு. அது ஒரு அற்புதம், அது ஒரு புதுமை இயேசு செய்தார். பெத்ரு அத்தகைய விசுவாசம் இருந்ததுனால தான் இயேசு சொல்லும் பொழுது உடனே போய் போடுறாரு. அன்பார்ந்தவர்களே, நீங்களும் நானும் இந்த கற்பனை கொஞ்சம் உலகத்துக்கு வருவோம். அதே படகுல நீங்களும் நானும் இருந்தோம் என்றால், யாராவது ஒருத்தர் வந்து சொன்னாங்கன்னா என்ன செய்வோம்? வாயா, நான் ஒரு நாள் முழுதும் மீன் பிடிச்சேன், ஒன்றும் கிடைக்கல, நீ சொல்ற இப்போ மீன் பிடிக்கிறதுன்னு. இல்லை, அவர் உடனே கீழ்ப்படிந்தார். ஏனென்றால் அத்தகைய ஆழமான விசுவாசம். ஒரு நாள் முழுதும் மீன் பிடிச்சி ஒன்றும் கிடைக்கலன்னா, அதுக்கு பிறகு இயேசு சொல்லி போய் பிடிக்கிறார்னா, அவரிடம் அந்த ஆழமான விசுவாசம், பொறுமை, விடாமுயற்சிகள் இருந்தது. நம்ம வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நிறைய பேர் இருக்கிறாங்க சாட்சிகளா, நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கிறாங்க. வாழ்க்கையில் நிறைய தோல்வி அடைந்துட்டாங்க. நிறைய தோல்வி அடைந்தவர்கள், தப்பு செய்தவர்கள், ஆனால் விடாமுயற்சியோடு பொறுமையோட கையாளினார்கள் அவங்களுடைய வாழ்க்கையில். முதலாவது நீங்கள் கேட்டிருப்பீங்க, வால்ட் டிஸ்னி தெரியுமில்ல? வால்ட் டிஸ்னி யாரு? அவர் பேர் வால்ட் டிஸ்னி. அவர் தான் பிரபலமான இந்த வால்ட் டிஸ்னி கர்ட்டூன்ஸை வந்து அவர் தான் வந்து அதை ஆரம்பித்தார். அவர் வந்து பல கம்பெனிக்கு போய் கர்ட்டூன் நல்லா வரைவார். பல கம்பெனிக்கு போய் கேட்டார், கம்பெனிகளாம் அவரை புறக்கணிச்சிட்டாங்க. ஒரு நாள் இடம் இல்லாமல் போய் ஒரு இடத்துல போய் உக்காந்தார். அப்படியே அந்த இடத்துல நிறையா எலி நிறையா இருக்குது. இந்த எலிகள் கூட அங்கே படுத்து கிடக்கிறாரு. அந்த நேரத்தில் படுக்கும் பொழுது அந்த எலியை பார்த்து அவருக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. என்ன ஐடியாஸ்? மிக்கி மவுஸ். யாருக்கு பிடிக்காது மிக்கி மவுஸ்? எனக்கு ரொம்ப பிடிக்கும் மிக்கி மவுஸ். இந்த மிக்கி மவுஸை பார்க்கும் பொழுது எல்லாரும் குஷியாக இருக்கும். ஆமாவா இல்லையா? ஸோ நைஸ். அந்த சூழ்நிலையில் அந்த எலிகளை பார்த்துட்டு பல பேர் அவரை விளக்குனாலும், அவரை விரட்டி அடித்தாலும், அந்த இடத்துல அவருக்கு அந்த ஐடியா வந்து, இப்போ மிக்கி மவுஸ், டொனால்ட் டாக்லாம் அவர் பிரபலமான ஆக்கி பல வருடத்துக்கு அப்புறம் அவர் எத்தகைய பெரிய அளவுக்கு சாதனை படைத்தார். வால்ட் டிஸ்னி. போய் பாடிங்க அவருடைய சரித்திரத்தை. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் என்னத்தை கண்டுபிடிச்சாரு? பெல்லை கண்டுபிடிச்சாரா? கிரஹாம் பெல் என்னத்தை கண்டுபிடிச்சாரு? டெலிஃபோன்.
அவரும் எப்படித்தான் பல இடத்துக்கு போய் முயற்சி செஞ்சு பல வருஷமாக ட்ரை பண்ணுறாரு. அப்புறம் கடைசி ஒரு நாள் வந்து ஒரு இன்வெஸ்டர் ஒரு கம்பெனியில் போய் அங்கே வைக்கிறாரு. அந்த மேசையில் ஒருத்தர் கொடுத்து அவங்க போய் வைக்கிறாங்க அந்த மேசையில். அவர் அந்த பாஸ் வந்து பார்த்துட்டு, இது என்ன இந்த பொம்மை என்ன இங்கே செய்யுது, தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்டோன்னா அவர் வந்து மனம் தளராமல் முயற்சி செஞ்சு பல வருஷத்துக்கு அப்புறம் ஃபோனை கண்டுபிடிச்சார். எத்தனை வருஷமாக பொறுமையோட விடாமுயற்சியோட அவர் செய்தார். இன்னொருத்தர் தாமஸ் ஆல்வா எடிசன், அவர் என்னத்தை கண்டுபிடிச்சாரு? இப்போ நம்மளாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்ல பல்பு, இந்த லைட்டு. அவர் எத்தனை தடவை அதை முயற்சி பண்ணார் செய்யறதுக்கு, அதை ட்ரை பண்ணி எத்தனை தடவை இஸ்திரி படிக்கலீங்களா? எத்தனை தடவை? இதெல்லாம் ரொம்ப காமன். பல தடவை பல பேர் பேசுவாங்க. 10,000 தடவை 10,000 times he was trying. நீங்க எத்தனை தடவை ட்ரை பண்ணியிருக்கிறீங்க? 10 தடவை கூட முடியாது, அப்படி போயிடுவோம். 10,000 தடவை ட்ரை பண்ணி அப்புறம் தான் அவர் வந்து இந்த இந்த லைட்டை கண்டுபிடிச்சாரு. அப்போ யாரோ கேட்குறாங்க அவர் இன்டர்வியூவில், அப்போ 10,000 தோல்விகளை நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா? 10,000 தோல்விக்கு நீங்கள் ஆளாகுனீங்களா? 10,000 தடவை ஐ டிட் நாட் ஃபெயில் 10,000 times. 10,000 வழிகள் நான் கண்டுபிடிச்சேன். இந்த மின்சாரத்தை இந்த லைட்டை நான் கிரியேட் பண்ண முடியாதுன்னு எனக்கு உணர்ந்தேன். 10,000 வழிகள். So 10,000 times I realized this is not the way the light can be produced. 10,001 is the time I realized this is the way it is. அப்போ அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நேர்மையான பாசிட்டிவ் வே ஆஃப் லுக்கிங் அட் திங்ஸ், நெகட்டிவாக பார்க்கல. அன்பார்ந்தவர்களை, விசுவாச அடிப்படையில் நம்ம பார்த்தோம் என்றால் நிச்சயமாக நம்ம எல்லாருமே உடனே ஜெபம் செஞ்சால் உடனே நம்மளுடைய தேவைகள்லாம் கிடைக்காது. உடனே ஆண்டவர் பூர்த்தி பண்ண மாட்டார். சில சமயத்தில் நம்ம செய்யும் பொழுது சில காரியங்கள் வந்து தடை பண்ணிக்கிட்டே இருக்கும். சில காரியங்கள் வெற்றி பெற மாட்டோம். இந்த 3 பேர் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் சாதனைகள் செய்திருக்கிறாங்க உலக அளவில். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய சாதனைலாம் முக்கியம் இல்லை, என்னுடைய விசுவாசத்தில் எவ்வளோ நான் தளராமல் இருக்கின்றேன், நான் விடாமுயற்சியோடு இருக்கின்றேன், நான் தொடர்ந்து ஜெபிக்க போகின்றேன். எனக்கு தோல்வி கண்டாலும் சரி, என்னுடைய ஜெபம் படாட்டாலும் சரி, நான் தொடர்ந்து விடாமுயற்சியோடு நான் பொறுமையோடு செய்வேன். எத்தனை பேர் பெருமையை நம்ம இழந்துடுறோம்? ஜெப வாழ்க்கையில் இருந்தால் பொறுமையை நம்ம இழக்க முடியாது. அந்த பொறுமை இப்போ பூசை முடிஞ்சு வெளியே போகும்பொழுது யாராவது நம்ம இடையூறாக இருக்கிறாங்க நம்மளுடைய டிராஃபிக்கில், உடனே கத்துறோம், உடனே கோவப்படுறோம். சில பேர் கோபத்திலே இருக்கிறாங்க வாழ்க்கை முழுதும். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம இருக்கும் பொழுது அந்த பொறுமையை கடைப்பிடிக்காவிட்டால் நாம் ஆண்டவரை அணுக ரொம்ப கஷ்டம். பெத்ருவை பார்க்கும் பொழுது அவர் ஒரு நாள் முழுதும் மீன் பிடிச்சி ஒன்றும் கிடைக்கல. இயேசு சொன்னோன்னே உடனே கீழ்ப்படிந்தார். அவ்வளோ பொறுமை இருந்திருக்கல அவரிடம். விடாமுயற்சியோடு அவர் மீனை பிடிச்சி ட்ரை பண்ணுறாரு, கிடைக்கல. அப்புறம் கடைசியில் வந்து இயேசு அவர்கிட்ட சொல்கிறாரு, அன்பார்ந்தவர்களே, விடாமுயற்சியோடு உங்கள் வாழ்க்கையில் இறைவனிடம் வாருங்கள், அந்த விசுவாசத்தில் நீங்கள் இன்னும் ஆழமாக போங்கள், இன்னும் பொறுமையோடு இருங்கள், பொறுமையை விட்டுறாதீங்க. இந்த பொறுமையை கடைப்பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். வீட்டில் சில பேர் ரொம்ப சீக்கிரம் கோவப்படுறோம். ரொம்ப சீக்கிரம் கோவப்பட்டு சில பேர் வந்து தம்முடைய இறை அன்பை, இறை பற்றுதலை, அந்த இறை ஆன்மீக வாழ்க்கையில் அவங்க முழுமையாக இருக்க முடியாமல் போயிடுறாங்க. சில பேர் இப்படி தான் கோபத்தில் எல்லாரு மேலேயும் கோபம், சில குறிப்பிட்ட நபர் மேலே கோபம், மன்னிப்பு கொடுக்க முடியல. ஏன் இப்படி இருக்கிறோம்? ஏன்னா அந்த கோபத்தில் இருந்தோம் என்றால் இன்னும் என்ன நடக்கும்? கசப்பு தான் இன்னும் இருக்கும், கசப்பு இருக்கும், மன்னிப்பு கொடுக்க முடியாமல் இருக்கும். இந்த இறைவனோடு இந்த உறவை நான் ஏற்படுத்த முடியாது. அன்பார்ந்தவர்களை, இன்றைக்கு கொஞ்சம் சிந்திப்போம். நாம் எத்தகைய பொறுமையோடு நான் இருக்கின்றேன், எவ்வளோ விடாமுயற்சியோடு ஆண்டவரிடம் வருகின்றேன் என்று. ரோமையர் 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், நாமோ காணாத ஒன்றை எதிர்நோக்கி இருக்கும் போது அதற்காக தளராத மனதோடு காத்திருக்கிறோம். நாமோ காணாத ஒன்றை எதிர்நோக்கி இருக்கும் போது அதற்காக தளரான மனதோடு காத்திருக்கிறோம்.
ரோமையர் 12:12 எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள், துன்பத்தில் தளராத மனதுடன் இருங்கள், இறை வேண்டலில் நிலைத்து இருங்கள். ரோமையர் 12:12 எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள், துன்பத்தில் தளரா மனதுடன் இருங்கள், இறை வேண்டலில் நிலைத்து இருங்கள். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வலிமை உடையவற்றிடம் வலிமை உடையவரை விட பொறுமை உடையவர் மேலானவர். நகரை அடக்குகிறவரை விட தன்னை அடக்குகிறவர் சிறந்தவர். மீண்டும் படிக்கிறேன். வலிமை உடையவரை விட பொறுமை உடையவரே மேலானவர். நகரை அடக்கக்கூடியவரை விட தன்னை அடக்கக்கூடியவர் சிறந்தவர். தன்னையே அடக்கக்கூடியவர் சிறந்தவர். அன்பார்ந்தவர்களே, பொறுமையை கடைப்பிடிக்கும் பொழுது நம்ம அடக்க முடியும். நாம் இன்னும் ஆண்டவரோடு சேர்ந்து நெருங்கி இருக்க முடியும். இதுக்காக நாம் மன்றாடுவோம். எப்படி பெதுரு ஆண்டவர் சொல்ல வார்த்தையை கேட்டாரோ, நமக்கும் பல தடவை அவர் சொல்லியிருக்கின்றார். ஆனால் நாம் செவி கொடுக்க மாட்டுகின்றோம். இந்த இதயம் ரொம்ப கடினமாக கல் மனது போல் இருக்கின்றது. மனம் இறங்கி பொறுமையோடு அவரிடம் வருவோம். விடாமுயற்சியோடு அவர் காலை பிடித்து கொண்டு, எப்படி பெதுரு அவர் காலை பிடித்தாரோ, மன்னிப்பு கேட்டாரோ, ஆண்டவரே நான் பாவி, என்னை விட்டு போகும் என்று கேட்டார். அதே போல் நாமும் அவரை பிடித்து கொள்வோம். அவர் என்ன சொல்றார்? இறுதியாக இயேசு என்ன சொன்னார்? இன்று முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவா என்று சொன்னார். மனிதனை பிடிப்பவன் என்றால் என்ன? மனிதனுடைய அன்புக்கு நீ அடிமையாயிரு. கேப்சர் த லவ் ஆஃப் பீப்புள், பி அட் த சர்வீஸ் ஆஃப் பீப்புள். மக்களுக்கு பணி செய்கிறவரா உண்மையாக இரு என்று சொன்னார். பெதுருடைய நிலை உங்களுக்கு தெரியும். முதல் பாப்பாண்டவராக இருந்தார். அவருடைய சிலுவையில் தொங்கும் பொழுது அவர் என்ன சொன்னார்? இயேசு போல, அவர் சிலுவை அடையும் பொழுது, இயேசு போல என்னை சாவடிக்க வேணாம், தலைகளா என்னை வைங்க, ஏனென்றால் நான் தகுதியற்றவன் இயேசு போல சாவறதுக்கு. அந்த அளவுக்கு அவருடைய விசுவாசம், அவருடைய அன்பு இயேசு மேலே. நம்ம கடுகளவு மாறுவோமே, இன்னும் கொஞ்சம் கூட நம்மளுடைய விசுவாசத்தில் அதிகரிப்போம். நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றத்துக்காக பொறுமையும் விடாமுயற்சியும் அதிகமாக நம்ம சேர்ப்போம். நிச்சயமாக அந்த ஆண்டவர் நம்மளை ஆட்கொண்டு வாழ்க்கையை வழி நடத்துவார். ஆமேன்.